நான் உங்கள் கேமிங் யோகேஷ் பேசுகிறேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கேம் கான்செப்ட் எப்படின்னா, நம்ம இப்போது இவன்கிட்ட கொஸ்டின் வாங்கிட்டு நான் கொஸ்டின் வாங்குறேன். ஃபஸ்ட்டு கிட்ட கொஸ்டின் வாங்கிட்டு இவன் சொல்கிறான் பாருங்க, 5 பேண்டேஜ்ஸ் அடித்தா 300 EXP தரானா, 350 rupees தரானா. நம்ம வாங்க 3 பேண்டேஜ் அடிச்சு 5 பேண்டேஜ் தான். இவனுங்களை அடிப்பாங்க இருக்க. கொல்லணும். இந்த வீடியோட பார்த்து வேணும்னா கமெண்ட் அப்படின்னு கூட நான் பார்த்து போயிருந்தேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் ஓப்பன் பண்ணுறேன். என் ஃபஸ்ட்டு கேம் பிளே இப்போ நம்ம level 2 போயிருக்கோம். ஆனால் கொஸ்டின் முடிக்காம லெவல் இருக்குது. உங்களுக்கு இந்த கேம் பற்றி தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க. பிளேயர் நான் level 2 தான் இருக்கேன். level 5 level 5 வந்துட்டோங்க. 3 லெவல் ஏறி இருக்கு. இன்னொரு கொஸ்டின் வாங்கலாம். இவன் காசு தான் தராங்க. எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சிச்சு. இவங்க 5 பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சா ஸ்பீடாக கொஸ்டின் முடிச்சிடலாம். சருன்னு அடிக்கிறாங்க. என்ன பிரச்சனை? கும்பல் நிறைய அடிக்கிறாங்க. அதுதான் நான் சாவ போறேன். 5 பேர் கும்பலா வச்சு அடிக்கலான்ட்டு 3 பேரை கொண்டேன். 4 எல்லா கொஸ்டினும் லெவல் 7 வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் லெவல் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இங்கே தான் ஐலாண்ட் இருக்கு. இருங்க போய் பார்த்துட்டு வரேன். அங்கே முன்னாடி ஏதோ ஒரு ஐலாண்ட் இருக்குங்க. இப்போதைக்கு அங்கே போக முடியும். இதோ இங்கே கூட மேப் இருக்கு. இதோ இங்கே ஒரு ஐலாண்டு இருக்குல்ல, இந்த விண்மில் போட்டு இதோ அந்த ஐலாண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. பேண்டேஜ் அடிப்பேன். இந்த கேம் கான்செப்ட் எப்படின்னா, ஒன் பீஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அனிமையில் வரா மாதிரி இல்லை, நம்மளுக்குன்னு தனியாக பவர்ஸ்லாம் இருக்கும். டெஸ்ட்டு முடிச்சா லெவல் ஏறலாம், இல்லை ஃப்ரூட் வாங்குற மாதிரி. சில ஃப்ரூட்லாம் அது ஸ்பானாகும் கூட இந்த கேமில் சொல்லியிருக்காங்க. தான் நம்மளுக்கு லெவல் ஏதாவது ஃப்ரூட் கிடைக்கும்னு பார்க்குறாங்க. இன்னொரு பேண்டேஜ் தான் அடிக்கணும். இதை இங்கே ஸ்பான் ஆகிட்டோம். இன்னொரு கொஸ்டின் எடுத்து திருப்பி 5 பேண்டேஜ் அடிக்கணும். இந்த கேம் ஈஸியாக தான் கைஸ் இருக்குது. நான் நினச்சி பார்த்தது இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த கேமுக்கு காசு தான் கொடுத்து செலவு பண்ணணும். அதனால தான் நான் இந்த கேம் விளையாடாமல் இருக்கேன். சோபா சரண் கொஸ்டின் 2 பேரும் முடிச்சாச்சு. மூணாவது முடிச்சாச்சு.
பேரும் செட்டில். நியூ quest available. Open your compass menu to find the next island. guys இந்த ஐலாண்டை நம்ம முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். செட் ஹோம் பாயிண்ட். சரி இவனை விடுங்க, இன்சைடு போகும். பிளாக் ஃப்ரூட் டீலர். இங்கே தான் கைஸ் நான் சொன்ன ஃப்ரூட்லாம் வாங்க முடியும் போல. ஃபஸ்ட்டு ராக்கெட் ஃப்ரூட்டு, ஸ்பின், பிளேட், ஸ்ப்ரிங், பாம், அந்த மாதிரி நிறையா ஃப்ரூட் இருக்குது கைஸ். இந்த வீடியோவில் அது எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நம்ம லெவல் எடுத்துகிற பார்ப்போம். இங்கே ஸ்வாட் டீலர் இருக்கான். கட்டானாவா எவ்வளோ இருக்கும்? 1000 rupees. நம்மக்கிட்ட 2000 rupees இருக்குது. இப்போதைக்கு வாங்க வேணாம் கைஸ், நம்ம அந்த ஃப்ரூட்டுன்னு வாங்க. இங்கே மெனுன்னு ஒன்று இருக்குது, அதான் பார்க்க. ஸ்டாட்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அவைலபிள் பாயிண்ட்ஸ் 27. இங்கே வந்து நம்ம மில்லி, டிஃபென்ஸ், ஸ்வாட், கன், பிளாக் ஃப்ரூட், இது நான் 5த்துக்கு எதுலையா போட்டுக்கலாம் போல. இப்போதைக்கு நான் மில்லிக்கு 10 போட்டு இருக்கிறேன். டிஃபென்ஸுக்கு 10 போட்டுக்கலாம். சேலை எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஃப்ரூட்டு கிடச்சிருச்சுன்னா அந்த ஃப்ரூட்டில் 7 போட்டுக்கலாம். இதில் வேறு இல்லை கேள்விப்பட்டேங்க, ஃப்ரூட் சாப்பிட்டு நம்ம தண்ணியில் நடந்தால் நம்மளுக்கு லைஃப் குறையுமா. நெக்ஸ்ட் அந்த ஐலாண்டுக்கு தான் போகணும். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. chat with more people. இங்கே கூட ஒருத்தன் ஷோ ஃப்ரூட்ஸ்னு ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. இதுனா இல்லைன்னு தெரியல. ஜங்கிள் டைலாண்ட் பேர் ஜங்கிள். நம்ம எனர்ஜி கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால ஸ்பீடாக ஓட முடியல. இப்போ இங்கே கொஸ்ட் வாங்கி மங்கி கொஸ்ட். இங்கேயும் மங்கி 6 பேரை கொள்ளணும். போனாட்டி 5 பேர், இப்போ 6 பேர். ஒரு மங்கி. இந்த மங்கி தான் நம்மளை கொலிச்சு டிஃபீட் பண்ண முடியல. எனக்கு கஷ்டமாக இருக்குது போல். இது 14 லெவலில் இருக்குது, நான் 10 லெவலில் இருக்கேன். இந்த லெவலில் எடுத்துட்டு இந்த ஐலாண்ட் எக்ஸ்ப்ளோர் வேறு பண்ணுங்க. இதோ இந்த மங்கி இப்போதான் முக்கியமாக செய்கிறாங்க. நான் லெவல் எடுத்துட்டு வேணா கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. முன்னாடி லெவல் எடுத்துட்டு காமிக்கிறேன். இங்கே ஏற்றி ட்ரா பண்ணுவேன். நான் ரெக்கார்ட் தான் பண்ணலான்னு நினச்சேன். சாரி, என்னோட ரெக்கார்ட் பண்ணேன். இது இன்ஜின்ஸ் தான் லைஃப் ஆகிட்டேன். வாங்க இப்போ வந்து இந்த ஃப்ரூட் செம்மையாக இருக்குது. பறக்கவும் முடியுது. ஃபயர் பிளட்னு ஒரு அட்டாக் இருக்குது. பாஸ் தான் அது வரைக்கும் இங்கே நின்று டான்ஸ் பண்ணுவோம். இப்போ ஃப்ளாஷி டான்ஸ் போட்டேன் கைஸ். நீங்களும் வேணால் அந்த சாட் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம டான்ஸ் போட்டோம் வந்துட்டோம். இது முன்னாடி என் கூட ஒருத்தருமே ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் நான் சீக்கிரமாக ஆடி முடியும். இப்போ நான் ஸ்லோவாக ட்ரை பண்ணுறேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கைஸ் இந்த வீடியோ நம்ம 35 லெவலு அதுக்குள்ளே முடிச்சுக்கலாம் கைஸ். அதோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம்.
எடுத்து இந்த பாஸ் முடிப்பேன் எவ்வளோ லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம். இது கூட போடலாம். 78 தான் ஸ்டாட்ச் கூட ஸ்வீட்ஸில் தான் போட்டுருக்கேன் 21. போல ஃபயர் புல்லட்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதே நார்மல் ஃப்ரூட்டு தானே கைஸ், இதோட செம பவர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த ஃப்ரூட் எடுக்கலாமான்னா எந்தெந்த ஃப்ரூட் எடுக்கலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், நான் உங்களுக்கு எடுக்கிறேன். நம்ம ஃப்ளேமில் அடிப்போம், அப்போ தான் மாஸ்டரின்னு ஒன்று ஏறும். அது ஏறினா தான் நம்மளுக்கு புது புது மூவ்லாம் அன்லாக் ஆகும். நம்ம இப்போது 28 லெவலில் வந்திருக்கோங்க. யாருன்னு தெரியல, பிளாக் இதை ரோல் பண்ண பார்ப்போம். இவங்கிட்ட தான் ரோல் பண்ண போல இருக்கு கைஸ். யூ ஆர் நாட் ரெடி yet, கம் பேக் when you level 50. 50 லெவல் வந்தால் தான் இங்கே வந்து நம்மளால் ரோல் பண்ண முடியும் போல. 28 லெவல் வந்துருக்கோம். கொரில்லா டாஸ்க் எடுக்கலாம். இப்போ நான் பாஸ் பண்ணுறேன். அந்த பேண்டேஜ் ஃபஸ்ட்டு நம்ம பைரட் ஸ்டார்டர்னு ஒரு ஐலாண்ட், அந்த ஐலாண்டில் பேண்டேஜ் கூட செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ளேம் மாஸ்டரி வந்து 20 வந்துச்சு கைஸ். இன்னும் 5 மாஸ்டரின்னா பர்னிங் புல்லெட்டில் பர்னிங் பர்ஸ்டில் பர்னிங் பிளாஸ்ட் பர்னிங் பிளாஸ்ட் தான். நாலு பேரும் ஒன்றா சேர்த்துட்டு போடு. இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா இவங்களால நம்மளை அடிக்க முடியாது. நல்லா நம்ம ரெகுலராக இருக்கோம். ஆனால் பாஸை மட்டும் அடிக்க முடியாது கைஸ். நம்ம ஏன்னு தெரியல, பவர் இருக்கும் போல. அடியே கைஸ், லெவல் 30 வந்துட்டோம். ஏதோ காட்டுச்சு திரும்ப. நியூ கொஸ்ட் அவைலபிள், ஓப்பன் யுவர் காம்பஸ் மெனு டு ஃபைண்ட் த நியூ ஐலாண்ட். இதே தானே கைஸ் நம்ம 10 லெவல் வந்தப்போ சொல்லிச்சு. இருங்க காம்பஸ் ஆன் பண்ணுவோம். ஆமாம் கைஸ், புதுசாக ஒரு ஐலாண்டு. இருங்க பார்ப்போம். ஃபைண்ட் த என்பிசி அட் பைரட் வில்லேஜ். இப்போ நம்ம போகும்போது பைரட் வில்லேஜ் போல இருக்கு. இருங்க யாராவது இங்கே ஃப்ரூட் நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்களான்னு பார்த்துட்டு போகலாம். இங்கே ஃப்ரூட் இருக்குது. என்ன ஃப்ரூட்டுன்னு தெரில. இப்போதைக்கு நம்ம சாப்பிட்லாமா ஈட் பண்ணலாமா? ஸ்டோர் பண்ணிக்கிறேன் காய்ஸ். அடுத்த பார்ட்டில் நம்ம சாப்பிட்லாமா வேணாமான்னு சொல்லுங்கள் காய்ஸ்.
இவன்கிட்ட கேட்டு பார்ப்போம். ப்ளீஸ் ஃப்ரூட். முன்னாடி அடிச்சிட்டாங்க. சரி நம்ம வாங்க, நம்ம போயிட்டு லெவல் ஏற்றலாம். இங்கே 300 மீட்டர் போனோம், 350 மீட்டர். ஸ்மோக் சாப்பிடலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. எனக்கு தெரில, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸ்மோக் சாப்பிட்லான்னா ஸ்மோக் ஈட் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. இதோ இதுதான் அந்த ஸ்மோக். பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. பேக் பேக், ட்ரெஸ்ஸர்ஸ். இதில் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை போல இருக்கு. பில்டு இருக்குது நம்மக்கிட்ட. ஃப்ளேம் ஃப்ரூட்டு, காம்பேக்ட் தான் இருக்குது. இந்த ஃப்ளேம் பறக்கும்போது பாருங்களேன், இது பால் மட்டும் தனியாக போகிற மாதிரியே இருக்கு. 35 லெவல் வந்தோடனே இந்த பார்ட்டை முடிச்சிடலாம் கைஸ். இதுதான் நியூ கொஸ்ட். பைரட் ப்ரூட் செஃப். பைரட் அடிங்கன்னா 8 பேர் கொள்ளணும். 3000 ருபீஸ் தருவாங்க. 13,000 EXP தராங்க கைஸ். இவன் நம்மளை அடிப்பானா இல்லையான்னு தெரில கைஸ். கிட்ட போய் பார்ப்போம். அடிக்கிறாங்க கைஸ். ஏன்னா இவன் 35 இருக்கான் போல இருக்கு. கும்பலாக சேர்த்து வச்சு அடிக்கும் போது நிறையா டேமேஜ் விழுது கைஸ் நம்ம ஃப்ளேம் ஃப்ரூட்லேருந்து. 438 டேமேஜ் விழுந்து. நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர்லாம் லெவல் ஏற்றுறதுக்கு புட்டான்னு ஏதோ ஃப்ரூட் தான் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பேர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடிச்சிட்டாங்க. இங்கே நான் பார்த்த ஏதோ மினுக்குது. இது எடுக்கலாமா? இதுலேருந்து கூட நம்மளுக்கு காசு கிடைக்குது. செஸ்ட்டு போல இருக்காது. மைண்ட் கிராஃப்டில் கூட இருக்காங்க. இப்போ நம்மகிட்ட 16,000 ருபீஸ் இருக்குது கைஸ். இங்கே கூட ஏதோ ஷாப்னு ஸ்வாட் டீலர் ஆஃப் த வெஸ்ட். டியூவல் கட்டானா அயன் மாஸ். இது நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் கைஸ். இது ரெண்டுத்துல எந்த கத்தி வாங்குறதுன்ட்டு. இந்த 2 கத்தியில் எது பவர்னு கூட கமெண்ட்டில் சொல்கிறேன் கைஸ். போடு 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 போடு. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் கைஸ் எனக்கு தெரியுது. 5 minutes to defeat him and the boss spawn ஆயிருக்கான் போல இருக்கு கைஸ். எனக்கு சரியா தெரியல, அதனால தான் சொல்கிறேன். செம்ம ஃபைட்டு கைஸ். இன்னும் சாவல, கடைசி ஹெச்பியில் இருக்கான். லெவல் 32 ஸ்கிராப் மெட்டல்னு ஏதோ ஐட்டம் கிடச்சிருக்கு கைஸ். நம்ம இது ஸ்கிராப் மெட்டல் ஒரு மெட்டீரியல் போல இருக்கு. நம்ம இப்போதைக்கு இங்கே ஹோம் பாயிண்ட் கொடுக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம லெவல் ஏற்றுவோம். ஒரு ஐலாண்டுக்கு ஒரு பேர் இருக்கு போல இருக்கு கைஸ். இதுனா பைரட் வில்லேஜ். அதுக்கேற்ற மாதிரி இங்கே பைரட்ஸ் இருக்காங்க. நானும் இப்போ பைரட்டில் தான் வந்திருக்கேன். எதுக்கு என்ன அடிப்பாங்க தெரியல. நான் சொல்லவே மாறேன்ட்டேன் கைஸ். கேமுக்குள்ள வரமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பைரட்டாக மெரினான்னு காட்டும் கைஸ். இங்கே கொடுக்கணும். அது பைரட்டாக இருந்தால் பைரட் கொடுக்கலாம், இல்லை மெரின் கூட கொடுத்துக்கலாம். எனக்கு பைரட் தான் பிடிக்குன்ட்டு நான் பைரட் கொடுத்துருந்தேன். சமஸ்கிருதா அடிக்கிறாங்க. இந்த கொஸ்ட் மட்டும் எப்படியா
போகிறோம். முப்பத்தி 3 லெவல் கைஸ். இப்போ அடிக்கிறான், இப்போ கூட அடிக்கிறானுங்க கைஸ் நம்மள. எனக்கு தெரிஞ்சு அவங்கள விட ஒரு 2-3 கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம் அந்த படிக்கட்டில். ஸ்பான் ஆகிட்டானுங்களா? அது அவங்க ஒரு எங்கேயோ உட்காந்துருக்கான். கும்பலாக சேர்த்து வச்சு 444 டேமேஜ் வந்துருக்கு இப்போ. செம்ம பவராக இருக்கும். மாஸ்டர் ஏற்றிட்டா இப்போ கூட நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அடித்து கொண்டுட்டாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. நான் கூட அவங்ககிட்ட ப்ளீஸ் ஃப்ரூட்டுன்னு கேட்டப்ப நான் அடிச்சேன் கைஸ். நம்மளுக்கு நியூ ஸ்கில் அவைலபிள் ஆயிருக்கு கைஸ், பர்னிங் பிளாஸ்ட். கைஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம லெவல் 35 வந்திருக்கோம் கைஸ். இதோட வீடியோ இந்த பார்ட் 1 முடிச்சுக்கலாம் கைஸ். பாய் கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் 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 பாய்.